கடா குஸ்தி பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் டீசெண்டாக ஃபஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவாக இருக்குமோன்னு ஒரு பயத்தில் வந்தோம். பட் ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ஆடியன்ஸை. கணவன் மனைவி சண்டை தான், ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு மேல் ஈகோ கிளாஷ் இருக்கும், இதில் வந்து ஃபீமேல் ஈகோ கிளாஷ் இருக்கும். உங்களோட நாங்கள் எந்த விதத்துலையும் குறைச்சலன்ற ஒரு ஃபீமேல் ஈகோவோட ஒரு ஒய்ஃபு அண்டு ஒய்ஃப் எந்த லெவலுக்கு வேணாலும் போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ஹஸ்பண்டு. கடைசியில் எப்படி 2 பேருக்குள்ளே என்ன ஆச்சு, கிளாஷ் போச்சா, அது முடிஞ்சுதா, அண்டு அவங்களுக்குள்ளே இருக்க குழந்தையோட ரோல் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே செட் பண்ணியிருக்கோம். குழந்தை சூப்பராக பண்ணிருந்துச்சு. இந்த படத்தில் தாங்கி பிடிச்சி இந்த படத்தை சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தை தான் முக்கியமான காரணமாக இருக்கும். டீச்சர் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நடுவில் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் வந்து வெறும் ஃபன்னுக்காக மட்டுமே செட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னமோ பயங்கரமாக இருந்துச்சு, அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண விதம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஆடியன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அந்த சீனுக்குலாம். எல்லாருமே ஃபஸ்ட் பார்ட்டில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க, செகண்ட் பார்ட்டில் அவங்களோட ரோலை இன்னொரு படி எக்ஸ்ட்ரா எடுத்து போய் தான் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அது ட்ரெய்லரில் யோகி பாபு பார்த்தனான்னு தெரில, பட் ரெண்டு பேரோட அப்பியரன்ஸுமே கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கிற டைமில் கரெக்டான பொசிஷனில் அவர் கூப்பிட்டு வந்தாங்க. ஆடியன்ஸை ஃபுல்லாக அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணி பக்காவாக செட் பண்ணிட்டு போயிட்டார். ஃபஸ்ட் பார்ட்டில் லீடே கிடையாது, ஆனால் செகண்ட் பார்ட் கிரியேட் ஆச்சுல. செகண்ட் பார்ட்லேயுமே லீடே இல்லை, ஆனால் தேர்ட் பார்ட் கிரியேட் ஆகும். 1க்கு 3 இருக்குது இப்போது படத்தில், புரியும் நினைக்கிறேன் படம் பார்த்தவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கேருந்து வேணாலும் அவங்க லைன் எடுத்துகிட்டு போய் பண்ணலாம், அவ்வளோதான். ஆமாம், அதுதான். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமாக, ஒரு ஃபீமேலுக்கு நம்ம டெடிகேட் பண்ணோம், ஒரு பெண்களுக்கான படமாக நம்ம செட் பண்ணோன்றதுல விஷ்ணு விஷால் கிளியராக இருந்திருக்காரு. அண்டு படத்துக்குள்ளேயுமே ஒரு ஃபீமேலுக்கான இதுவாக தான் ஸ்பேஸ் நிறைய கொடுத்தாரு. படத்துக்கு வெளியவுமே இந்த படம் கிரியேட் ஆகிறதுக்கு அவரும் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் தான், மெயின் ரீசன் தான். ஐஸ்வர்யா லக்ஷ்மியை வந்து பெருசாக காட்டணும், நம்ம அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டராக பண்ணணுன்றதில் அவர் கிளியராக இருந்திருக்காரு. இது ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களோட படம் தான், விஷ்ணு விஷால் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான் உள்ளே பண்ணியிருப்பார். 1 to அதே தான் ப்ரோ, அதே தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக வந்து சண்டை போடும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னன்சி ஆகி அந்த மேட்ச்சு தடையாடும். 2வது பாட்டு பார்த்து அதே தான், அந்த விஷ்ணு விஷாலும் ஒய்ஃபும் சண்டை போடும்போது அதே தான் தடையாயிடுச்சு ப்ரோ. பொண்ணு வந்து அந்த பாப்பா ரொம்ப அருமையாக நடிச்சுக்கிறாங்க ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ பாப்பா. கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு யூகோ இருக்கக்கூடாது, தான் பெரியவன் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா கணவன் பெண்ணை வந்து சரிசமமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போனால் தான் வந்து நம்ம குடும்பம் வந்து காப்பாற்ற முடியும் ப்ரோ. ரம்யகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பயங்கரமாக, அவங்க வில்லியாகவும் பார்த்தா அவங்க வந்து காமெடியாகவும் வந்துடுறாங்க சூப்பராக ப்ரோ. நல்லா இருக்குண்ணா, மஸ்ட் வாட்ச் தான். லைக் அதான் நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில் யாரும் போகாதீங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதையே வந்து ஊரே பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி எடுத்திருக்காங்க. லைக் காமெடியிலலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கண்ணா, உள்ள காமெடி நிறைய சீன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, லேகே இல்லை சுத்தமாக. ஆக்சுவலாக தான் ஹீரோயினோட அந்த பாப்பா கேரக்டர் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க மெயின் கேரக்டர், அவங்க சர்ப்ரைஸ் கேரக்டர், அது நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அவங்க வர சீன்லாம் நல்லாயிருக்கும். அவங்க யோகி பாபு லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் காமெடிலாம் நல்லா பண்ணார். ரம்யா கிருஷ்ணன் சீனும் நல்லா இருந்துச்சு, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். அவங்க புரியல, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பிடிக்கும், யாருக்குமே பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் கூப்பிட்டு போகலாம், நல்லா ஃபன்னாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்னாவே தமிழ் சினிமா ஒரு சாபக்கேடு தான். ஏன்னா படங்கள்லாம் சரியாக போகாது, திக்குன்னு இருக்கும். ஏன் இப்படி எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் ஹாஃப்லேயே விட்டுருக்கலாமே அப்படின்ற நிலைமை தான். ஆனால் இந்த படம் அதெல்லாம் விதிவிலக்காகி உண்மையிலே ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃபு கலக்கிட்டாங்க. மாஸ்டர் பீஸ் காமெடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருணாஸை பார்த்து அப்பா பழைய கருணாஸ் கிடச்சிட்டாரு, இடையில அரசியல் போயிட்டார் போல இருக்குது, இப்போ தோற்றதுனால சரி இனிமேல் சினிமா தொழிலாக பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தாரு. நம்ம தெரியல, ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல, செம்மையாக பண்ணியிருக்காப்புல. ஒரு கவுண்டர் வந்து மாஸ்டர் பீஸ், செம்மையாக கவுண்டர் கொடுத்து நல்லா சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து படத்துக்கு என்னென்னா செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி தூக்கி கொடுத்து நீ கொடுத்த காசுக்கு மோசம் இல்லடான்னு சொல்ல வச்சிருச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், அதில் வந்து மேல் ஈகோ, ஒரு ஆம்பளை வந்து இப்படி தாண்டா அப்படி தாண்டான்னு சொல்லிட்டு கருணாஸ் தட்டி தன்னோட மருமையை வளர்த்து கொண்டு வாப்பில். இதில் வந்து அதே மாதிரியே பொண்டாட்டியை தட்டி வைப்பாப்புல. ஒரு மினி ஸ்பாய்லர் கூட ஒன்று இருக்கும், அந்த தொகுதியை வந்து பெண்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. அப்போ இவர் தான் நின்றுக்கிட்டு இருப்பார். சரி பொண்ணு, அப்போ வந்து விஷ்ணு விஷால் சொல்லுவாப்புல, அண்ணா ஜெயிக்கிற மட்டும் தான் மாமா இவரோட வேலை, ஜெயிச்ச பின்னாடி நம்ம தான் மாமான்னு சொல்லிட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க. ஜெயிக்க வச்ச பின்னாடி ஒரு அலப்பறை இருக்குது. அந்த அம்மா, அதாவது கருணாஸ் ஒய்ஃபு, எங்கேருந்து தமிழ் கற்றுச்சுக்குன்னு தெரியாது, எங்கேருந்து ஹிந்தி கற்றுக்குச்சுன்னு தெரியாது, எங்கேருந்து கார் ஓட்ட தெரியாது. கருணாஸ் குழம்பிடுவாப்புல, நம்ம வீட்டில் வந்து சோறாக்கிட்டு இருந்த பொண்ணு இங்கிலீஷ் பேசுது,
சான்ஸே இல்லைங்க அந்த சீன். குழந்தை கேரக்டர் ஜாரா உண்மையிலே ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தை இருந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு வீட்டில் பிரச்சனையே நடக்காது. அந்த பொண்ணு தாங்க இந்த படத்துக்கு வந்து அப்படி கேரக்டரை வந்து அப்படி பாய் நடக்குது. நீங்கள் என்ன தான் ஆடிஷன் அடிச்சு எடுத்தாலும் எப்படா இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பொண்ணோட கேரக்டர் செம்மையாக நடக்குது. புது கண்டுபிடிப்பு அந்த பொண்ணு, பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. இன்றைக்கி வந்து சார் இல்லை, இறைவனடி சேர்ந்துட்டார் பாக்யராஜ் சார். ஒரு ஃப்ரேம் அவரை தான் யாவப்படுச்சு. அந்த டீச்சரை காமிச்சோம். எனக்கு உண்மையாக என்ன நினச்சாலும் சரி, நான் நிறைய படம் பார்க்கறதுனால சொல்கிறேன், கண்ணெலாம் கலங்கிருச்சு. இந்த சீனுக்கே நம்ம கைதட்டுறோமே, அந்த காலத்தில் ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த சீனை எப்படி ரசித்து பார்ப்போம். ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டிவிஜுவல் சீனே எதுவுமே இல்லாத காலம், தொட்டு நடிக்கிறது இல்லாத காலம். அந்த காலத்தில் அப்படி ஒரு சீனை வச்சார் தைரியமாக. இப்போ கூட இடையில வந்து ஒரு ஸ்டேஜில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மோனோ கீதங்களில் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து சொல்லியிருக்காங்க உட்கா மாட்டி விடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எனக்கு வேலை இருக்குது, ஆஃபீஸ் போகிற அவசரம், கழட்டும் போது இந்த அவசரம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சென்சார் போர்டுக்காரன் வந்து சென்சாரே கொடுக்க மாட்டான்னு சொன்னான்னு சொன்னாங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்பயே இந்த மாதிரி ரசித்து எடுத்தவர் அந்த படம் ஃபுல்லாக ஒரே ஒரு கீரையோடைய ஒரே ஒரு இலையை மட்டும் எடுத்து இவர் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக பார்த்தா பாக்யராஜ் படம் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லைங்க. அது ஒரு முக்கியமான சீனு. இந்த சீனில் வந்து அவங்க 2 பேர் சேர போகிற சீனில் இந்த சாங்கை போட்டுட்டு ஒரு மேட்டர் பண்ணியிருப்பானுங்க. சான்ஸே இல்லை. பயங்கரமான ரெஃபரன்ஸு. விழுந்து சிரிப்போம் அந்த சீனில். எந்திரிச்சுன்னு நானும் கைதட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. ஐயோ யோகி பாபு ஒரு சீனு அப்தா நீ வந்து படம் ஃபுல்லாக வந்து எங்களை சாவடிக்க வேணாம். ஒரு சீன் இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் காமெடி பண்ணால் போதும். செம்மையாக பண்ணியிருக்காப்புல. சிங்கிள் ஃப்ரேமாக இருந்தாலும் சிங்கிள் சீனாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரியே முனிஷ்காந்தும் சரி, காளி வெங்கட்லாம் பட்டை கிளப்பிட்டார். கொஞ்சம் சீன் வந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கட்டாக ஸ்டுடியோ படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலிக்கு உண்டான படம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இல்லை எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டோ கம்பேர் பண்ணும்போதெல்லாம் ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி புதுசாக பார்க்கும்போது எல்லாமே நம்ம வேப்பாக பார்த்தோம். ஒரு சில விஷயத்த கரெக்டாக கொஸ்டின் இப்படி தான் அப்படிங்க அது ஒரு லேடி வந்து இந்த மாதிரி போகிறது ரொம்ப இதாக இருந்தது. இதில் வந்து போகும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஐயோ அந்த குட்டி பொண்ணு தானே ரொம்ப நல்லா பண்ணுதான் தலைவர். ஏன்னா ரொம்ப அந்த பொண்ணோட அந்த ஃபீலிங்கு அழுக சில விஷயங்கள் அந்த பொண்ணு குத்து டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் கிளைமேக்ஸு அதெல்லாம் முக்கியமாக டீச்சர் ரொம்ப நல்லா இருந்தாங்க. டீச்சரு நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் டைம் போல தெரியாமல் இருந்துச்சு. இல்லை அது அந்த சுச்சுவேஷன் இங்கே தேவைப்பட்டதுனால அந்த சாங் போட்டு ஒரு ஸ்டேஜில் ஆடுது. அப்புறம் வந்து வீட்டில் அந்த பொண்ணு உண்மையாக இருக்கும் போது ஜாலியாக குஷிப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சாங் போட்டு ஆடாத யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி தான் சொல்லுவோம். அந்தளவுக்கு நல்லா கொண்டு போய் ரொம்ப அவங்க தான் 2 பேரும் வந்து கரெக்டாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஏன்னா புருஷ பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரும், அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கணும். அப்படிங்கும்போது 3ஆவது ஒரு ஆள் எதுக்குன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு சர்ச்சையாக வந்து தீர்ப்பு எழுதுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஒரு தீர்ப்பு எழுதி ஒரு பிரச்சனையை இது பண்ணுறாங்க. புருஷ பொண்டாட்டிக்குள்ளே சண்டை ஒரு 4 செவத்துக்குள்ளே அடிச்சக்கூடாது, நீங்கள் ரோட்டில் தான் அடிச்சிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க. அது கொஞ்சம் நல்லா காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இல்லை இப்போ இருக்கிற ஃபேமிலி என்ன மாதிரி ஆளுங்க கண்டா வந்தலைவா. நானும் வீட்டில் போய் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். வீட்டில் தோசை அடிக்கிறது இதான் வேலை பார்த்துனேன். இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் என் முன்னாடி கூட வந்து காட்டக்கூடாது. ஏன்னா காட்டிட்டா இன்னும் போய் குத்துவா. அந்தளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது படம். அது இல்லாமல் அந்த குழந்தை ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து புருஷன் பொண்டாட்டியாக இதெல்லாம் பண்ணுறானே அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் இந்த படத்தை பற்றி என்ன பண்ண சொல்லுவா அப்படிங்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. மற்றபடி ஓகே நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்து சப்போர்ட்டிங்காக இருக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. லாஸ்ட் ஃபைட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆமாம் பாப்பா எனக்கும் பொண்ணு. ஸோ அதனால் என் ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ அது எல்லாருக்குமே எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சண்டை போடுவாங்க. அதனால் எல்லாமே நல்லா இருந்தது. நல்ல மூவி. எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நல்ல மூவி. எல்லாமே ஒவ்வொரு சின்ன ஹியூமர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபன்னாகவும் போச்சு, அதே டைம் எமோஷ்னலாகவும் இருந்தது. நல்லா இருந்தது எல்லாம். கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுங்கிற பாண்டிங் நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் மாதிரியே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்குள்ள அந்தளவுக்கு சண்டை வந்ததில்லை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மூவியில் காமிக்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லா விஷயத்துலையுமே இருப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் ஞாபகம் தான் இருந்துச்சு. காமெடிங்கிறது தனி ட்ராக்ல இல்லாமல் அந்த ஃபேமிலி காமெடியாகவே இருக்கிறதுனால சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது தனி ட்ராக்காக போகாமல் அந்த த்ரோட் மூவி ஃபுல்லாமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதான் காமெடி சீன் தனியாக இல்லையே, ஃபேமிலியோடு ஜாலியாக போகிறதுனால எல்லாருமே காளி வெங்கட் சாரும் கருணாசும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த குழந்தையோட ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அவங்கள சொல்லவே தேவையில்லை, அவங்க போர்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்
அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது படத்துக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருந்த மாதிரி. ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அதான் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு எப்படி பேக் போனாக இருக்கணுங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க.